1970 திமுக ஆட்சி. அப்போ ஈவேராலாம் உயிரோடு இருக்காங்க. அப்போ வந்து ஈவேரா நான் அவருடைய பேர் வேறு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஈவே ராமசாமி நாயகர் அவருடைய அதே சிஷியனாக டிடி நாயுடு ஒரு பெரிய தொழில் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப குழந்தைய வேறு நல்ல விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி நல்லா சாதனை பண்ணியிருக்காங்க. சொல்ல டிடி நாயுடு நிறைய கம்பெனியில் இருக்கு, இந்த கூட இருக்கு. அப்போ அவர் நாஸ்திக், அவருடைய தலைவர் யாரு? ஈவே ராமசாமி. அப்போ சுவாமி விவேர் கோயம்புத்தூர் விஜயம் அது இருக்கும்போது அந்த மீனாட்சி ரோடு அங்கே எக்ஸிபிஷன், இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன், ஜோதிஷம், வேதசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், சம்ஸ்கிருதம் இல்லை, இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன். சுவாமி கேள்விப்பட்டார், பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. சாமியார் சிங்கேரி சாமியாரா பார்க்க வர 2 நிமிஷம் சார் பார்க்க அது பாரு போட்டோலாம் இருக்கு. நான் ஒரு கட்டுரை எழுதி ஒவ்வொரு மத்திய ஸ்பெஷல் போட்டாரு. எல்லா போட்டோ பார்ப்போம், எப்படி உத்து பார்க்கறான்னு. ஒவ்வொரு போல்ட்டு அடாப்டர் ஒவ்வொன்றும் எது பார்க்கும். இது என்ன பண்ணோம், என்ன சம்பந்தம், இந்த செயின்களால என்ன செய்யணும், என்ன டெக்னிக்கலாக கேட்கு. இவர் வீட்டிலையும் வந்துட்டு போவார். பார்த்தா ஒரு பாட்டு சுற்றி பார்த்து கூட நாயுடு வந்து கேட்ட கேட்டீங்கன்னா பார்த்த உடனே ஆச்சரியமா போச்சு. சாமியான டெக்னாலஜி பஸ் வந்துருக்கிறார், அவ்வளோ கேள்வி கேட்டோன்னே அப்படி சிஷியங்களே நடந்தது. எழுதி கேட்டேன், புத்தகம் இருக்கு, போட்டோவோட இருக்கு. அதை பார்த்த உடனே அவ்வளோ அப்படிவாரு. நாசிகம் ராமனுக்கு தெரியாது, இந்தியா தெரியாது சொல்லி அவருடைய சிஷியன் பார்க்கிறவர் இவருடைய 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்டராக்ஷன் அப்படியே தெரிசுனா கேட்கணும். தெரிசுனா யாருன்னா நம்மளும் தெரியும். யாரை பார்த்தால் எதிரியே அவரை பார்த்தால் அப்படியே காலம் இந்த ஒரு முகத்துல சிரிப்பும் கவர்ச்சியும். உடனே பார்த்துட்டு அவர் பேர ஆள் நீங்க போய் பார்க்க இதான் நேரம் பார்த்து வந்தேன். அபிநவ வித்யாலயத்தை காலம்னு மீனாட்சி ரோட்ல ஆரம்பிச்சு. அது இன்னொரு முக்கியம், அதை கலந்து வச்சது யாரு தெரியுமா? ஈவே ராமசாமி. எந்த அளவுக்கு குருவோடைய மையமே இதுதான் தெரியும். இது நாட்டிலும் பேசுறவங்களுக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மத்திய ஸ்பெஷலாக தைரியமாக போனாங்க. கட்டப்படம் போட்டே நான் எழுதினேன். சரி வந்து ஆக விரோதியாருக்கு சாமிகள் கேட்டுட்டே போகலாம். அதே விஷயங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடணும். அதே மாதிரி தொடர்ந்து பாரதி மகாசாமிகள் அவர் வந்து சந்திரசேகர கவிஞர் தான். விரோதியாரத்தான் எல்லாரோடையும் படிக்கணும். அவருக்கு வந்து ஆத்ம ஞானம், தன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். காந்திகா ஆத்ம விசாரம் வெளியில அதிகம் வராம இன்னைக்கும் பூஜையெல்லாம் எல்லா பொறுப்பையும் சுமையாக விட்டாச்சு. ராத்திரி பூஜை ஒன்று தான் வருது, கட்டுவேசியெல்லாம் விட்டாச்சு. வெறும் காலையில் தான் கிடைக்கிறது. யாரையும் பார்க்கலாமா, எல்லாரும் கம்பல் பண்ணதுனால 10 மணிக்கு அதிக பூஜை முடிக்கணுன்னே ஒரு மொத்தமாக ஒரு ஆசீர்வாதம் சொல்லலாம். அது யாரையும் பார்க்கறது போரும் இருக்காது. நீங்க என்ன பண்ணாங்களா போரும் உட்காந்தவரை இந்த கிரந்தங்கள் ஆனால் ஒரு எங்கெல்லாம் இருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதை கூட டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு சொல்ல ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து இருக்கு. அமெரிக்காவில் வேலை இருக்கா அந்த ரிசர்ச் சென்டர், அதே ரிசர்ச் சென்டர் அவங்கள்ட்ட சொல்லி வருங்காலத்தில் உண்மையான குரு எப்படி பாருங்க. ஏதோ பண்ணலாம் தெரிஞ்சோம்னா அவர் காலம் அடுத்த பார்த்து சிஷ்யன் போயிட்டே இருக்கலாம். சிஷ்யர்களை பொறுப்பை கொடுத்துட்டு போகலாம். இந்த வேத மந்திரங்கள் சாஸ்திரங்கள் வருங்காலத்தில் இருக்க வேண்டும் என்று இருக்காரு. இந்த கால நிறைய நான் டிஜிட்டல் தொட மாட்டேன், கம்ப்யூட்டர் தொட மாட்டேன், இதை கூட டிஜிட்டலைஸ் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு ப்ரூஃப் பார்த்து அவர் நேரம் கூட அதை செலவு பண்ணிட்டார். சிக்கேரியில் யாத்திரிகள் கண்டதுக்கு அவ்வளோ வசதியான பாரதி கேட்டுருக்கலாம், சாரதா இருக்கலாம், சங்கர் இருக்கலாம். இதுதான் 3 ஸ்டார் வர மாதிரி ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா கீட்டர் வந்து சகலம் வரலாறு. சாப்பாடு ஒரு நாளைக்கு 25,000 பேருக்கு சாப்பாடு. அது எவ்வளோ நாள் போடணும்னு பண்ணு அரசியல் இன்ட்ரெஸ்டாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் பாதி மரங்கள்னா எவ்வளோ சொத்து வச்சிருக்கணும். அந்த அரங்கத்துல இந்த அரங்கத்துல யாராவது போடணும்னா சுனாமி கூட போடுறதில்லை, கொரோனா கூட போடுறதில்லை. ஆனால் தினமும் 25,000 பேருக்கு சிங்கிங் வந்து சாப்பாடு. தினமும் நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு யார் போனாலும் பண்ண அப்படி இருந்த விறகு வச்சு செரிச்சு சாப்பாடு கொடுக்குறேன். இண்டஸ்ட்ரியல் கேண்டீன் அசோக் லேலண்ட் டிவிஎஸ் சென்சன் எப்படி இருக்கும்
எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மெக்கனைஸ்டு கேண்டீன். ஒரே நேரத்தில் 5 பேர் சாப்பிடலாம். ஒரே நேரத்தில் 5 தட்டு 10 நிமிஷத்துல ஆரம்பிக்கலாம். எல்லாமே வாஷிங், எல்லாம் மிஷின், பிஎஸ்டி மிஷின். போய் பாருங்க, சாப்பாடு கூட மாதிரியே இருக்காது. ஒரு நிமிஷம் சாப்பிட்டு எழுந்துச்சுன்னா உப்புமா தரையில கூட சாப்பிடலாம். நான் சொல்றது நீங்க நேரம் போய் எப்போ வேணா பார்க்கலாம். இதை நான் எழுதல, ஹிந்து பத்திரிகை ஒரு 8 வருஷம் 17 ஆசிரியருடைய நூற்றாண்டு 2017 மலர் வெளியிட்டாங்க. அந்த விவானந்தன் அவர் ஒரு நாளைக்கு 25 சாப்பிடும். யார் வேணா சாப்பிடலாம், யாரும் கிடையாது. அங்கே சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு சாப்பிடலாம். இப்படியெல்லாம் வர யாத்திரைகள் பக்தர்கள் அன்புதற்கு சாப்பாடு எல்லாருக்கும் பிரசாதம். இந்த கூட்டம் எவ்வளவு இருக்கணும் பார்க்காம 2 மணி ஆனால் 8 மணி ஆகுது. அவ்வளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டுதான் உள்ள போகும். உள்ள போய் பார்த்தாதான் நமக்கு ஒன்றும் தெரியும். இதே மாதிரி ஆதிசங்கருக்கு பிரம்மாண்டமா ஒரு கோவில், சாரதாக்கு பெரிய கோபம், தன்னுடைய குருநாதருக்கு கோவில், எல்லாவற்றையும் கட்டி வேண்டும். பாரதி மாசம் 5 வயசுலேயே சம்ஸ்கிருதத்துல கவிதை இலக்கணத்தோட இவ்வளவு சாஸ்திரங்கள் பண்ண அதை பார்த்துதான் சிஷ்யன் எப்படி ஆதிசங்கர் கோவிந்த புறத்தை பார்த்து ஓடி போனாரோ, இவர் ஹைதராபாத்ல இருந்து நேரம் மத்திய பிரதேச போயிட்டு ஆச்சாரம் இருக்காங்க. நான் அவர் ஐயோ அப்பா அம்மாவோட சொல்லாம வந்துட்டேன், ஒரு கடுதாசி போடும் இயற்கை அப்பா அம்மா கவலைப்படுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே வரும்போது மதத்தை கூட்டம் வந்து 74 அதுக்கு சிஷ்ய சீரா. அதே மாதிரி இப்ப இருக்கிற சன்னிதானம் அவ்வளவு சின்ன வயசுலேயே சம்ஸ்கிருதம், இலக்கணம், சாஸ்திரம், மொழிகள். தமிழை இப்பொழுது பேச முடியுமா? தமிழுக்கு மொழியை பேசுறது தமிழ். தமிழ்ல குழந்தைகள், மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் குட்டி குட்டி கதைகளோட எவ்வளவு நேரம் குழந்தைகளுக்கு கூட சொன்னார். பார்த்தால நிச்சயம் மொழிக்கு போகும்போது 3 திருப்பி 5 மணிக்கு பேசணும். ராத்திரி பூஜை முடியும் போகும்போது 11 12 திரும்ப காத்தால 3 மணிக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒருத்தர் கை காட்டுங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தேன். நம்ம மாதிரி ஃபர்ஸ்டா பிஸ்கட்டா சாப்பாடா ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் மோர் காஃபி டீ ஒன்றும் கிடையாது. ஒரு வேளைக்கு ஒரு பால், சாயந்தரம் ஒரு பால், மத்தியானம் ஒரு சாப்பாடு விற்கணும். அப்படி அந்த தொடர் சங்கிலியாக ஆதிசங்கர் தொடங்கி ஈஸியாக ஒவ்வொரு பேராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கடைசி 4 31 32 33 அதுக்கு சொல்லிக் கொடுக்கும். 36ஆவது இலக்கி, 37ஆவது இலக்கி, 35 சரவானமாக தான் இந்த டெசிஷன் யார் சீடராக என்பதை யாருக்கு சாரதா கணவன் சொல்லி அவர் தான் சிஷ்யராக சிஷ்யராக வர கண்டு நமக்கெல்லாம் பாக்கியமாக எல்லா நல்ல விஷயமும் நடக்கிறது. அவர்களுக்கு சொல்லும்போது மழையை நிறுத்திருக்கிறார். மழை வேண்டும் தான் மழையை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அறிந்த மழை சுவாமிகள் இதெல்லாம் கண் முன்னாடி நமக்கு முன்னாடி என் ஜெனரேஷன்ல நேரம் என் ஜெனரேஷன்ல நேரம்